கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இந்த வார இறுதியில் சனிக்கிழமை அன்று விஜய் பெரிய திட்டத்தை அறிவித்திருக்கிறார். என்னெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்க போறாரு அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு அப்படின்னு அவர் சிலது சொல்லிட்டு இருந்தார். முதல்ல ஒண்ணுமே சொல்லல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நான் விவசாயிகளுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சாரு. இப்போ பூந்து விளையாடி இருக்காரு. அதை நான் படிக்கிறேன். முதல்ல இத 2 நாள் ஆயிடுச்சு, இதை நம்ம பேசி போடணுமா அப்படின்னு கூட தோணுச்சு. அப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதுனால இதை கட்டாயமாக இதை ஒரு வீடியோ பண்ணணுங்கிறதுனால தான் இது. அவர் அண்ணன் சீர் முதல் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் வரை, அதுக்கு அருமையான பேரெல்லாம் வேற வச்சிருக்காரு. ஸோ என்னெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்க. தமிழகத்தில் தவேக ஆட்சி அமைந்தவுடன் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 2500 வழங்கப்படும். 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி 2000ன்னாரு. மு.க. ஸ்டாலின் முதல்வரும் 2000, நாங்கள் இப்போ 1000 கொடுக்குறோம். தேர்தல் ஜெயிச்சு முடிச்சு வந்த உடனே திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் 2000ன்னாரு. இவர் உடனே நேராக நீங்கள் 2000மா, நான் 2500 அப்படின்னு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை 3000 அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்கலாம். பட் 2500 போதும் இப்போதைக்குன்னு நினைச்சிருக்காரு. அதுக்கப்புறமா ஏர்லியர் பீரியட்ல ஜெயலலிதா ஆட்சியின் போது தாலிக்கு தங்கம் திட்டம் அப்படின்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த தாலிக்கு தங்கம் திட்டம் போன்ற மற்ற பல திட்டங்களை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அதுக்கு போடுற காசு எல்லாத்தையும் எடுத்து தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சராக ஒரு குறுகிய காலத்தில் இருந்தார் இல்லையா, இந்த ஆட்சி ஜெயிச்சு வந்த உடனே 2021 அவர் எங்கேருந்தாவது பணத்தை பிடிக்க வேண்டியதா இருந்தது. ஏன்னா வாக்குறுதிகளில் மாதம் 1000 ரூபாய்னு சொல்லிட்டாங்க. பிடிஆர் ஆமா எப்போ கொடுக்குறோன்னு சொன்னோமா அப்படின்லாம் வர கேட்டிருக்காரு. இருங்க வரும் அப்படின்ட்டு. அப்புறம் பல இடங்கள்ல இருந்து அலோகேட் பண்ணி வச்சிருக்கிற பணத்தை எல்லாத்தையும் எடுத்து இதுக்கு போட்டு கொடுத்தாரு. இப்போ ஸ்டாண்டர்டைஸ் ஆயிடுச்சு. இப்போ 1000ங்கிறது 2000, 2000ங்கிறது 2500க்கு விஜய் வந்திருக்காரு. ஆனா அதோட கூட பெண்களின் திருமணத்துக்கு 1 பவுன் தங்கம், அப்புறம் அனைத்து பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவச பயணம் அப்படிங்கிறது. அதாவது என்னன்னா, அந்த மகளிர் விடியல் பேருந்து அப்படின்னு ஒன்று போயிட்டு இருக்கு இல்லையா, அவர் பார்க்குறாரு, என்னங்க அது பிங்க் கலர் அடித்தா பஸ்ஸில் மட்டும்தான் பெண்களுக்கு இலவசம்னா அப்புறம் என்ன அது இலவசம்? எல்லா இடத்துக்கும் கொடுப்போம். அனைத்து பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவச பயணம். இப்போ நம்ம எல்லாம் கம்பேர் பண்ணி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதில் எடப்பாடி பழனிசாமி அவர் இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்துட்டு இருக்காரு வாக்குறுதிகளை. அவர் சொன்னார், நான் ஆண்களுக்கும் இலவச பயணம் ஆக்குறேன்னு. இவர் என்னெல்லாம் சொல்ல போறாரு அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இது மகளிர் தின விழா, அதனால மகளிருக்கு மட்டும்தான். அதனால இலவச பயணம், பெண்களுக்கு எந்த வண்டியில் ஏறினாலும் இலவச பயணம் அப்படின்ட்டு லிஸ்ட் எல்லாம் பார்த்துருவோம் வரிசையா. பெண்கள், குழந்தைகள், முதியோர் நலனில் அக்கறை செலுத்துவதே தவேகாவின் அடிப்படை நிலைப்பாடு. அதன்படி அதற்கென தனி இலாக்கா ஏற்படுத்தப்படும். அந்த இலாக்கா எனது நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப என்னன்னா, மாதம் ரூபாய் 2500. தமிழகத்தை இந்தியாவின் நம்பர் 1 மாநிலம் என தம்பட்டம் அடிக்கும் திமுக அரசு மகளிர் உரிமை தொகையாக வெறும் 1000 ரூபாய் மட்டும் வழங்குகிறது. எனவே தவேக அரசில் 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 வழங்கப்படும். சரிங்க, 60 வயசுக்கு மேல போயிட்டாங்கன்னா சரி, அவங்கள விட்டுருவோம் இப்போதைக்கு. இதில் மாநில ஒன்றிய அரசின் ஊழியர்களாக இருக்கும் குடும்பங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு. அது ஏன்? அதாவது பிரைவேட்டா, சரி, மாநில ஒன்றிய அரசின் ஊழியர்களாக இருப்பவர்களுக்கு மாதம் எவ்வளவு சம்பளம் இருக்குது, லோவஸ்ட் கேடர் அங்கேயும் இருக்கும், அதுலேருந்து ஹையஸ்ட் இருக்கும். சரி, அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் நீங்கள் ஒரு குடும்ப தலைவியாக இருந்துக்கிட்டு நீங்கள் ஒரு தொழில் பண்ணி நீங்கள் கோடிகளில் சம்பாதிச்சு வருமான வரி கட்டினா கூட விஜய் உங்களுக்கு 2500 ரூபா தருவார். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை விடாமல் வாங்கிடுங்க. அடுத்தது அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். T20 வேற நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா, அதனால இது சூப்பர் 6 திட்டம் கொண்டு வந்திருக்காரு. என்னன்னா, குடும்பத்துக்கு வருடத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். தாய்மார்கள் வயிற்றில் பால் வார்க்கும் திட்டமாக இருக்கும். நம்ம பட்ஜெட்டில் பெரிய ஓட்டை போடும் திட்டமாக இருக்கும். அது கொஞ்சம் கூட சிந்தனையே இல்லாமல் கோக்குமாக்காக திட்டங்கள் கொடுக்கறது அப்படிங்கிறது இதெல்லாம் பேசப்பட்டிருக்கு. உனக்கு 6 சிலிண்டர் தரேன். இப்போ சிலிண்டர் 1 சிலிண்டர் கொடுங்க. நீங்கள் இப்போ இங்கே போர் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே முதல்ல LNG கப்பல் வருமா கத்தார்லேருந்து அப்படின்னே தெரியல. ஆனால் இவர் அள்ளி கொடுப்பார். இவங்க எங்கேருந்து கொடுப்பீங்க? இன்னும் நீங்களே LNG பிளான்ட் போட்டிருக்கீங்களா, இல்லை கத்தாரை குத்தகைக்கு எடுத்துட்டீங்களா? யாரோ ஒரு கம்பெனிக்காரன், கவர்மெண்ட் செக்டாராக இருக்கட்டும், பிரைவேட் செக்டாராக இருக்கட்டும், அவன் LNG காசு கொடுத்து வாங்கி இங்கே கொண்டு வருவான். இவர் என்ன வெறும் வாயில முழம் போடுறதுன்ட்டு சும்மா தூக்கி எடுத்துருந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துருவார். இந்த சூப்பர் 6 திட்டம் தாய்மார்கள் வயிற்றில் பால் வார்க்கும் திட்டம். இதை நான் என்ன அசியூம் பண்ணிக்கிறேன்னா, அனைத்து தாய்மார்களுக்கும். அப்போ இதில் ஒன்றிய அரசின் ஊழியர்கள், மாநில அரசின் ஊழியர்கள், அவங்களுக்கெல்லாம் மாதம் 2500 ரூபா தரேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அதே மாதிரி அவங்களுக்கு சிலிண்டர் உண்டா இல்லையா அப்படின்னு தெரியல.
அப்புறம் அண்ணன் சீர்திட்டம். யார்? இவர் தான் அண்ணன், விஜய் அண்ணன் இல்லையா? பெண்களின் திருமணத்துக்கு 1 பவுன் தங்கம் தரமான பட்டு சேலை அளிக்கப்படும். பவுன் தங்கம் விலை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும், ரைட்? இன்னைக்கு வந்து 1.3 lakhs ஆபரண தங்கம் அப்படின்னு வச்சுப்போம். அது நாளைக்கு 1.5 lakh போகலாம், 1.8 lakh போகலாம். அது வந்து சரமாரியா, அதாவது கடைசியாக இந்த தாலிக்கு தங்கம் திட்டம் கொடுக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்றைக்கு எங்கேயோ வந்துருச்சு ரேட்டு. அதுக்கு என்ன காஸ்ட் அப்படிங்கிறது வந்து மாறிக்கிட்டே இருக்க போகுது, ஒன்று ஏறிக்கிட்டே இருக்க போகுது. கூடவே தரமான பட்டு சேலை அளிக்கப்படும். பட்டு சேலையில் ஜரிகை இருக்குமா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு தகவலை வந்து அவர் விட்டுட்டாரு. அது சுத்தமான தங்க ஜரிகை, வெள்ளி ஜரிகையாக இருக்குமா, இல்லை ஜரிகை இல்லாத பட்டுப்புடவையா அப்படிங்கிறதையும் அவர் சேர்த்து சொல்லணும். அடுத்த முறை அதுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு வேண்டிக் கொள்வோம். அடுத்தது வந்து ரூபாய் 15,000 உதவி. காமராஜர் கல்வி உறுதி திட்டத்தின் கீழ் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை இடைநிற்றலே இல்லாமல் குழந்தைகள் கல்வி கற்க. அப்ப இந்த இடத்துல குழந்தைகள்னா பெண் குழந்தைகள் மட்டும் இல்லை, ஆண்களும் அப்படின்னு நம்ம வச்சுப்போம். அவங்களுக்கு வந்து பெற்றோர் அல்லது பாதுகாவலருக்கு ரூபாய் 15,000 பொருளாதார நிதி உதவி வழங்கும். எதுக்குங்க இது? எல்லாரும் அவங்கவுங்க குழந்தைகளை படிக்க வைக்கணும். அந்த குழந்தைகள் படிக்கிறதுக்கு நீங்கள் ஃப்ரீ ஸ்கூல்லேருந்து ஆரம்பித்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து ப்ரைவேட் ஸ்கூல் வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி பார்த்தா நமக்கு தெரிந்தவரை இந்த இடைநிற்றல்ங்கிறது வந்து மிக 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 குறைவாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்று தமிழகம். அப்போ நீங்கள் என்னத்துக்காக இந்த 15,000 ரூபாய் எதற்காக தருகிறீர்கள்? மக்கள் கேட்டாங்களா? ஒன்று சொல்கிறேன் நான், நீங்கள் 15,000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம். அது குடி மற்ற இடத்துக்கெல்லாம் போகலைன்னா மக்கள் அதை கல்விக்கு தான் செலவழிக்கிறாங்கன்னா முதல்ல என்ன தெரியுமா பண்ணுவாங்க? கவர்மெண்ட் ஸ்கூலை விட்டு வெளில வருவாங்க. நீங்கள் இவ்வளவுதான் இலவசங்கள் கொடுத்தாலும் இன்றைக்கு கவர்மெண்ட் பள்ளிகளை விட்டு தனியார் பள்ளிகளை நோக்கி தான் மாணவர்கள் போயிட்டு இருக்காங்க. அது போகிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய அளவுக்கு நான் பார்க்கல. ஏன்னா ஒவ்வொரு நபருக்கும் அவங்களுக்குரிய உரிமை, நீங்கள் எங்கே படிக்கணும், என்ன மாதிரி கல்வியை பெறணும் அப்படிங்கிறத நாம் வந்து ஒரு அரசாக சொல்லக்கூடாது. அவரவர்கள் தங்கள் விருப்பத்தின்படி நடந்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கு வேல்யூ பெர்செப்ஷன் தெரியும் அப்படின்னு. யாருமே கேட்காத 15,000 ரூபாய் இவர் எதுக்கு தராரு அப்படின்னு தெரியல. இமேஜின், இதில் எவ்வளோ மாணவர்கள் படிப்பாங்க அப்படிங்கிற நீங்கள் ஒரு கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும்னா, ஒரு சும்மா அப்ராக்சிமேட்டாக நான் இப்போவே சொல்கிறேன் பாருங்கள். இன்னைக்கு தேதியில் வந்து தமிழகத்தில் ஒரு ஆண்டுக்கு புதிதாக கல்வி கற்கிறவர்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு சுமார் 10-12 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். குத்துமதிப்பாக சொல்கிறேன், நான் டேட்டா எதுவும் கையில் வச்சுக்காம சொல்கிறேன். அப்படின்னா வந்து 1.5 crore 1.5 கோடி பேர் இன்றைக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள், 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும். இதில் எல்கேஜி யூகேஜியை விட்டுருவோம், ஏன்னா அவர் சொல்லலை, 1 முதல் 12ன்னு சொல்கிறாரு. என்னுடைய கரண்ட் எஸ்டிமேட் 1.5 கோடிங்க. மேபி கொஞ்சம் 1.2 இருக்கலாம், 1.2லேருந்து 1.5. எல்லா, அதாவது அரசு, தனியார், அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள் அப்படின்னு 3 விதமான பள்ளிகளையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தால் இவர் வந்து எதெல்லாம் இதில் கவர் பண்ணுறாருன்னு சொல்லலை. இவர் சொல்கிறது குழந்தைகள் கல்வி கற்க பெற்றோருக்கு பாதுகாவலருக்கு 15,000 தரப்படும். 15,000 ரூபாய் இன்ட்டு 1.5 கோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தனை பேருக்கும் தரப்போகிறாங்கன்னா எனக்கு இது புரியல. அது பண்ணிங்கன்னா இது மட்டுமே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபா ஆகும்பா. 20,000 கோடி ப்ளஸ் போட்டு கலக்கிறாரு. ஓகே, இப்போது பிங்க் நிற பேருந்துகளில் மட்டும் பெண்களுக்கு இலவச பயண திட்டம் உள்ளது. தவேக அரசு அமைந்தால் வெற்றி பயணம் திட்டத்தின்படி அரசு போக்குவரத்து கழகத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம். ஆண்கள் பயணிக்க முடியுமா அப்படின்னு இவர் சொல்லல, இப்ப எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. அதனால பெண்கள் எல்லாம் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுங்க, ஆண்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஓட்டு போட்டுருங்க. பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய ராணி வேலு நாச்சியார் படை அமைக்கப்படும். அந்த படை என்ன வச்சிருப்பாங்க, கையில என்ன ஆயுதம் வச்சிருப்பாங்க? சாதாரண உடையில் 500 படைகள் மாநிலம் முழுவதும் கண்காணிப்பில் இருப்பார்கள். ஓகே, அவங்க கையில ஏதாவது ஆயுதம் வச்சிருப்பாங்களா? அவங்க ஒரு ஆள் வந்து ஈவ் டீசிங் பண்றான் அல்லது ஒரு பொண்ணு மேல கையை வைக்கிறான்னா மறைமுகமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் சாதாரண உடை படைகள் என்ன பண்ணுவாங்க? உடனே 500 படைகள்னா ஒரு படையில எவ்வளவு பேர் இருப்பாங்க? எவ்வளோ பேரை வேலைக்கு எடுக்க போகிறீங்க? அவங்க எங்கெல்லாம் இருப்பாங்க? இந்த பாடி கேம் அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவில் பிரசித்தம், பல மேலை நாடுகளில் இருக்குது. அதுக்கு காரணம் வேற. ஒரு காவலர் தன்னுடைய வேலையை ஒழுங்காக செய்கிறாரா, அவர் சாதாரண மக்கள்கிட்ட போய் அவர் தவறாக நடந்து கொள்கிறாரா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும் டிஸ்பியூட் வருது. இப்போ வந்து காவலர்கள் ஒரு சிலர் பிடிச்சிடுறாங்க. அப்போ கோர்ட்டுக்கு போகும்போது அவர் வந்து நான் ஒன்றுமே செய்யலைங்க, நான் மாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது இவர் மாட்டுக்கு என்ன வந்து பிடிச்சாருங்க அப்படின்னு சொன்னால் இந்த பாடி கேம் வந்து ஒரு எவிடன்ஸாக மாறுது. அந்த மாதிரி காவலர்கள் செய்திருக்கக்கூடிய பல்வேறு தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு இது கிடைச்சிருக்கு.
ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மறைமுக படை இருக்கு இல்லையா, அந்த சாதாரண உடைப்படை, மஃப்டியில போறவங்க. அவங்க பாடி கேம் போட்டுட்டு போனாங்கன்னா என்ன நடக்கும்? ஊரெல்லாம் நடக்கிறதெல்லாம் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருப்பாங்களா? அது நேரா அது வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருமா? அதை யார் பார்ப்பாங்க அப்படின்னு தெரியல. பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விசாரித்து விரைவாக நீதி வழங்க அஞ்சலை அம்மாள் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். இதுதான் வந்து ஒரு பெரிய கேள்வி. அது என்ன, வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள் இவங்கெல்லாம் வந்து இவங்க கட்சியோடைய ஸ்டால்வாட்ஸ். அதாவது ஸ்டால்வாட்ஸ்னா என்ன? அவங்கெல்லாம் இன்னைக்கோ போயிட்டாங்க. பல 10 ஆண்டுகள், பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே போனவங்க. அவங்கெல்லாம் வந்து இவங்களுடைய கொள்கை தலைவர்கள் அப்படின்னு அவர் வந்து பெரியார்லேருந்து, அண்ணாலேருந்து, வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள் அப்படின்லாம் வச்சிருக்காங்க இல்லையா? அதனால வந்து அது பேரால அவர்கள் அழைப்பாருன்னு. அது எப்படி நீ விரைவு நீதிமன்றத்துக்கு வந்து அஞ்சலை அம்மாள் பேரை வைக்க முடியும் அப்படின்னு. அவரு விஜய் இல்லையா? அவர் என்ன நினைச்சாலும் அவர் பண்ணலாம். பொது போக்குவரத்து வாகனங்களில் பயணிக்கும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய எச்சரிக்கை பொத்தான்கள் அமைக்கப்படும். அது செலவே இல்லைங்க. ஏதாவது நீங்க பண்றீங்கன்னா அதை பண்ணலாம். இன்ஃபேக்ட் பல வண்டிகள்ல அது ஏற்கனவே இருக்கா அப்படின்னு தெரியல. பட் இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். சிசிடிவி கேமராக்கள் இல்லாத இடமே இல்லை என்ற வகையில் 0 டார்க் ஸ்பாட்டுகள் அமைக்கப்படும். நாசமா போச்சு. இவருக்கு வந்து இதெல்லாம் என்ன பேசுறாருன்னே தெரியுதா அப்படின்னு தெரியல. 0 டார்க் ஸ்பாட்ன்னு நீங்க வந்து ஒரு ஒரு கணக்கு வச்சு நீங்க பண்ணீங்கன்னா, தமிழ்நாட்டை கவர் பண்றதுக்கு எவ்வளவு சிசிடிவி கேமரா வேணுங்க? எவ்வளவு சிசிடிவி கேமரா வேணும்? சான்ஸே கிடையாது. இதெல்லாம் பண்ணவே முடியாது. விட்டா அவர் அடுத்து என்ன தெரியுமா சொல்லுவாரு? நான் வந்து பல செயற்கைக்கோள்களை வானுக்கு அனுப்பி, அதன் மூலம் அதில் கேமராக்களை பொருத்தி நான் வந்து அப்படியே தரையில கண்காணிப்பேன். அப்படிங்கிற லெவலுக்கு அவர் போக ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா ஏற்கனவே வந்து நடுவுல எனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாத ஆளுன்னு நெனச்சுக்கிட்டியா? நான் வந்து தண்ணிக்கு அடியில தானியங்கி வண்டிய விட்டு டேமோடைய உறுதியெல்லாம் செக் பண்ணிடுவேன் நான். அப்படின்னு சொன்னிருக்காரு இல்லையா? அதோடைய அடுத்த லெவல் 0 டார்க் ஸ்பாட் சிசிடிவி வைக்கிறேன்ட்டு. அதெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது. பொதுவா மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள்ல சிசிடிவி வேலை செஞ்சாலும் அதை ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கானாங்கிறதுல பிரச்சனை. அது ஓவர் ரைட் பண்ணிடுமா? எவ்வளவு நாளைக்கு டேட்டா வச்சுக்கும் அப்படிங்கிறதுல பிரச்சனை. பழுதானதை மாத்துறாங்களா ஒழுங்காங்கிறது பிரச்சனை. அதுக்கு பவர் சப்ளை எங்கேருந்து கொடுக்க போறாங்கங்கிறதுல பிரச்சனை. இதுக்கு நடுவில் இவர் வந்து 0 டார்க் ஸ்பாட்லாம் ஏதோ பேசிட்டு இருக்காரு. பொது விநியோக கடைகள், பள்ளிகள், கல்லூரிகள் இங்கெல்லாம் விலையில்லா சானிட்டரி நாப்கின்கள் வழங்கப்படும். கொடுங்க. சிங்கப்பெண்கள் மேம்பாட்டு திட்டம் மூலம் நிலுவையில் உள்ள கடன்களை திரும்ப செலுத்துவதன் மூலம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை வட்டியில்லா கடன் வழங்கப்படும். இவர்கள் தொழில் தொடங்கினால் 5 லட்சம் ரூபாய் 100% மானியத்தில் வழங்கப்படும். போட்டு விளையாடுறாரு தலைவர். அப்புறமா தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் மூலம் இவர் அண்ணா தங்கைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு சினிமாலாம் காமிக்கிற சீன் மாதிரி. அப்போ தங்கைக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா இவர் தாய்மாமா ஆயிடுவாரு. ஸோ தாய்மாமா ஆன உடனே அப்போ வந்து பிறந்த குழந்தைக்கு சீர் கொடுக்கணும் இல்லையா? அதனால தாய்மாமா விஜய் தாய்மாமா தங்க மோதிரம் திட்டம் மூலம் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம், குழந்தைகளுக்கான வரவேற்பு கிட் வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட வாக்குறுதிகளை விஜய் வெளியிட்டார். இது கரெக்டா மீதியும் படிச்சு முடிச்சதுக்கு முன்னாடி சீமான் கிளியரா சொல்லியிருக்காரு, பிம்பிளிக்கு பிலாப்பி தான் அப்படின்ட்டு. அது மிகச் சரியான வார்த்தை. அதுதான் ஒரு பைத்தியக்காரங்கள்லாம் வச்சு ஒரு காமெடி சீன் ஒன்று பார்த்துருக்கேன். 1000 2000 3000 அப்படின்னு சும்மா விலையேற்றி விடுற ஏலம் மாதிரி பைத்தியக்காரங்களை வச்சு நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். அது அந்த மாதிரி கடைசியாக வந்து பிம்பிளிக்கு பிலாப்பி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ காமெடியாக தான் இருக்குது. ஏதோ தர்மத்துக்கு வந்து காசு கொடுத்தா எல்லாரும் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு இது செயல்படுத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கவலையே இல்லாமல் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு கேவலமான நிலைக்கு எல்லாரும் வந்து சேர்ந்தாச்சு. இதுல வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய அப்பா அவர்கள் வந்து பாத்தீங்களா, நான் 5000 கொடுத்தேன் அப்படின்னு. அப்புறம் அவர் எடப்பாடி பழனிசாமி வந்து தன் பங்குக்கு என்ன வேணும் உனக்கு வச்சுக்கோ, நான் வந்து 10,000 ரூபா கொடுப்பேன், நான் ஆண்களுக்கும் இலவசமா பஸ் கொடுப்பேன், நான் தான் முதல்ல 2000 ரூபா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. மகளிர் உரிமை தொகையை 2000 உயர்த்தி வாக்குறுதி அளித்தது அதிமுக தான் அப்படின்னு வேற பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டாரு. அதைத்தான் ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இலவசம் கூடாது என்ற விஜய் அப்படிதான் சொல்லியிருக்காரா? தற்போது இலவசங்களை அறிவிப்பது குறித்து அவரிடம்தான் கேட்க வேண்டும். இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறது. ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி தரும். எங்களது கட்சியும் தேர்தல் வாக்குறுதியை அளித்துள்ளது. அதிமுக தேர்தல் அறிக்கையில் என்னென்ன செய்தோம் என தெளிவாக ட்விட்டரில் விளக்கியுள்ளோம். அதன்படி அதிமுக ஆட்சி அமைத்ததும் நாங்கள் அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும். அம்மா இருசக்கர வாகனம் தரப்படும் என அறிவித்திருக்கிறோம். 5 லட்சம் மகளிருக்கு 25,000 ரூபாய் மானியத்தில் இருசக்கர வாகனம் வழங்கப்படும். இதை கட்டாயம் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை வந்து அடுத்த தடவை விஜய் பேசுவார் இல்லையா, அப்ப பேசும் பொழுது நான் அனைவருக்கும் கார் தருவேன் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் பாருங்க, எடப்பாடி பழனிசாமி வீடு தருவேன்னு சொல்லியிருக்காரு.
நானே நிலத்தை வாங்கி நானே கட்டித் தருவேன், அதில் உள்ள செங்கலையும் நானே வைப்பேன், அதில் சிமெண்ட்டையும் நானே பூசுவேன், பெயிண்ட்டும் நானே அடிப்பேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு. விஜய் இன்னும் வீடு பத்தி பேசல, வண்டி பத்தி பேசல. இவர் இருசக்கர வாகனம் கொடுப்பேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. விஜய் ரேஷன் கடையில் பெண் இடையாளர்கள், ஆண் இடையாளர்கள்லாம் வேற வச்சு தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேக்கெட் போட்டு தருவேன்னு சொல்லியிருக்காரு. பேசாம இவங்க மளிகை கடை ஆரம்பிச்சிடலாம். கவர்மெண்ட் ஆகிறதுக்கு பதில் இவங்க பண்ண வேண்டிய வேலையே வேற. கவர்மெண்ட்னா எல்லாருக்கும் என்னவோ வீட்டுக்கு எதையாவது அனுப்பிச்சுட்டே இருக்கணும் அப்படின்ட்டு. அஞ்சலை அம்மாள், வீட்டுக்கு வீடு ரேஷன் தரம் திட்டம், வேலு நாச்சியார் காலில் செருப்பு முதல் தலையில் அந்த கிளிப்பு போட்டுப்பாங்க இல்லையா பெண்கள், அது கொடுக்கும் திட்டம் அப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லணும்னு யாராவது 4 பேரை கூப்பிட்டுருப்பாங்கப்பா, நல்ல ஐடியாவா ஒன்று சொல்லுப்பா அப்படின்னோடனே, அண்ணே அவங்க எல்லாம் 2000 சொல்லியிருக்காங்கண்ணே, நம்ம 2500 போடுவோண்ணே. சரி எழுதிக்கோ, 2500 ரூபாய். 2500 ரூபாய் எவ்வளோ பேருக்கு தரப்போகிறோம், அது மொத்தமாக எத்தனை கோடி ரூபாய் ஆகும்? இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறதே 1.3 கோடி ரேஷன் கார்டு, அது 1.8 கோடி ரேஷன் கார்டு அப்படின்னு வச்சுங்க. 1.8 கோடி ரேஷன் கார்டு. இந்த ரேஷன் கார்டுக்கு இந்த மாதிரி பணம் தரோம் குடும்ப தலைவிக்கு இன்ட்டு 2500னா 2500 இன்ட்டு 12 மாதம் அப்படின்னு பார்த்தா அது ஒரு 30,000 ரூபா ஆகுது ஒரு வருஷத்துக்கு. 54,000 கோடி. 54,000 கோடி இவர் அள்ளி கொடுக்கக்கூடிய இதுக்கு. விஜய் என்னும் அண்ணன் தாய்மாமன் சாராயம் விற்பீர்களா அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் சாராயத்தை நிறுத்தினீங்கன்னா அங்கே வேற டமார்னு விழும். ஏன்னா தங்கையுடைய தாலி முக்கியம் அல்லவா, அதுவும் நம்ம வாங்கி கொடுத்துருக்கிற ஒரு சவரன் தங்கத்தை வச்சு வேற தாலி எல்லாம் நம்ம வேற பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா. அப்போ நீங்கள் சாராயத்தை நிறுத்தினீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இதுக்கு ஒரு 54,000 கோடி, அதுக்கு ஒரு 25,000 கோடி, இதுக்கு ஒரு 30,000 கோடி, வீட்டில் இருக்கிற மாணவர்கள் படிக்கிறதுக்கு அம்மா அப்பாவுக்கு காசு, இப்படி எக்கச்சக்கமாக. இது நீங்கள் எல்லாத்துக்கும் டோட்டல் பட்ஜெட் என்ன? பஸ்ஸில் எல்லா பெண்களுக்கும் இலவச பயணம். பஸ்ஸே இருக்காது. பஸ் இருந்தால் தானே பயணமே. பஸ் வாங்குறதுக்கே உங்கள்கிட்ட காசு இருக்காது, பஸ்ஸுக்கு டயர் மாற்றுறதுக்கு காசு இருக்காது. ஸோ ஒட்டுமொத்தமாக இங்கே தனியாக நீதிமன்றம், தனியாக போர்ப்படை, இந்த வேலுநாச்சியார் படையினோன்னு எனக்கு பயமாக இருக்குது. அவங்கெல்லாம் இந்த பூமராங் மாதிரி ஒரு ஆயுதம் வச்சுருந்தாங்களாம். அந்த மாதிரி ஆயுதத்தை எல்லாருக்கும் கொடுத்து எவனா ஒருத்தன் சில்மிஷம் பண்ணுறவனுக்கு மேலாம் டகார்னு அவங்க விட்டு அது மாட்டுக்கு அவங்க தலையை கொய்து அப்புறம் நேராக அஞ்சலை அம்மாள் நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிறுத்தி இவங்களுக்குள்ளேயே ஏதோ ஒரு காமெடி பண்ணிக்கிறாங்க. ரொம்ப கோமாளித்தனமாக இருக்குது. ஆனாலும் இதை பற்றி உங்களுக்கு சொல்லி இப்படிப்பட்ட இன்னும் இதில் யாரடா நம்ம ஆதரிக்கிறது, அதனால் பேசாமல் நோட்டாவுக்கே ஓட்டு போட்டுடலாமா ரேஞ்சுக்கு கொண்டு போய் விட்டுறாங்க. இவரெல்லாம் உட்கார வச்சு நம்ம எப்படியாவது பொருளாதாரம் சொல்லி கொடுத்து, அண்ணன் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, ஜெயிக்கிறது முக்கியம்தான் ஒத்துக்கிறேன், ஆனால் அதுக்கப்புறம் ஆட்சி செய்யணும், அந்த மாதிரி ஆட்சி செய்கிறதுக்கு கையில் பைசா இருக்கணும், வருமானம் எங்கிருந்து வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும், வருமானத்தில் எவ்வளவு செலவு பண்ணுறது, என்ன கட்டுமானங்கள் பண்ணுறது. இங்கே எங்கேயாவது பாருங்களேன், ஹாஸ்பிட்டல் கட்டுவோம், சாலைகள் கட்டுவோம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ண போறீங்கன்னா, பெண்களுக்கு 5 லட்சம் ரூபா மானியமாக தருவோம், பெண்களுக்கு 5 லட்சம் ரூபா வட்டியில்லா கடன் தருவோம். அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் பெண்கள் சுய உதவி குழு, ஒவ்வொரு வீடு இல்லை, ஏன்னா அவங்க தொழிலுக்கு இறங்கணும், அவங்களுக்கு 10 லட்சம் ரூபா கொடுக்க போறாரு. 5 லட்சம் ரூபா வட்டியில்லா கடன், 5 லட்சம் ரூபா மானியம். அப்போ ஒரு சிம்பிள் உதாரணம் எடுத்துப்போம். 1 லட்சம் பேர் இதில் வராங்கன்னு வச்சுக்கோங்க. 1 லட்சம் பேர், 1 லட்சம்ங்கிறது ரொம்ப சின்ன தொகை. 1 லட்சம் பெண்கள், 1 லட்சம் பெண்களுக்கு ஆளுக்கு தலா 10 லட்சம் நீங்கள் தரீங்க. எத்தனை லட்சம் கோடிகள் நீங்கள் இதுக்கு செலவு பண்ணணும்? ஷாக்கிங்காக இருக்குது இதெல்லாம். கணக்குங்கிறதே தெரியாமல் ஆக்சுவலாக நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள் எவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னா. 1 லட்சம், 1 கோடி, இது சர்வசாதாரணமாக 1 லட்சம் பேரை பிஸ்னஸ் பண்ண வைக்கணும்னா அதுக்கு நீங்கள் நம்மளுடைய பாப்புலேஷன் 7.5 கோடிங்க. 7.5 கோடி மக்கள் தொகை. இதில் வெறும் 1 லட்சம் பேர் பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு 10,000 crores ஃபார் ஜஸ்ட் 1 லட்சம் பேருக்கு. இந்த 1 லட்சம் பேர், இந்த 1 லட்சம் 10 லட்சம் ஆகுதுன்னு வச்சுங்க, நீங்கள் லட்சம் கோடி நீங்கள் செலவு பண்ணணும். அதில் பாதி உங்களுக்கு வராது, மீதி வட்டியில்லா கடன். அந்த வட்டியில்லா கடத்தை வேற நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, நிலுவையில் கடன்களை சிங்கப்பெண் திட்டம் மூலம் அதையும் போட்டு தள்ளிடுவோம் நம்ம ஒரு வழியா. ஏன்னா இன்னைக்கு கொடுக்குறத அவங்க நாளைக்கு திருப்பி கொடுக்கலன்னா இருக்குது, சிங்கப்பெண் இருக்காங்க இல்லையா, சிங்கப்பெண் திட்டம் மூலமாக அதையும் நம்மளே கொடுத்துருவோம். ஏன்னா நீங்கள் என்ன அச்சடிக்கிற நோட்டு அச்சடிக்கிற மெஷின் வச்சுருக்கீங்களா? இந்த நாசிக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த துரந்தர் படத்துலலாம் ஏதோ பிளேட்டு
பேப்பரு அப்படின்லாம் வந்து ஒரு பெரிய ஸ்டோரியெல்லாம் காமிப்பான். அந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்களா பனையூரில்? என்னையா பண்ணுறீங்க? ஆனா அது ஒரு விதத்தில வந்து என்ன ஆயிடுதுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல வந்து இன்யூர்டு அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு வந்து இதெல்லாம் வந்து மறத்து போயிடுது. 5000 அப்படின்னு சொன்னா, சரிங்க 5000. ஏன்பா 5000 சொல்றேன்னு இன்னொருத்தர் வந்து 15,000ன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு. சரி 15,000. ஏன் நம்ம குடுக்கவா போறோம்? இப்ப அதுவும் இன்னொரு சினிமா ஜோக் தான் வருது. இது நாள் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம வந்து வாயால சொல்லுவோமே தவிர, அதெல்லாம் செய்யறது ரொம்ப கஷ்டம். ஸோ எனிவே நீங்கள் வாழ்க வளமுடன். நீங்க ஜெயிச்சு வந்து இதெல்லாம் நீங்க செய்யறத நாங்க வந்து எங்க கண்ணால பார்த்து சந்தோஷப்படணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பமும். அது நிறைவேறுதா அப்படின்னு பார்ப்போம். நீங்க அண்ணனாக, தாய்மாமனாக வேறு பல வடிவங்களையும் எடுத்து இந்த தமிழகத்து மக்களை அப்படியே உங்கள் தோளில் தாங்கி அவர்களை தங்க மழையால் உங்கள் அன்பு மழையால் நனைய வைக்க வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.